யாரு பெஸ்ட் டிரெக்டர்? ட்ராக் ஒண்ணா இருந்தாலும் பெஸ்ட் டைரக்ஷன் எது? நடிகர் தனுஷ் மாதிரி இப்போ நடிகரும், இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதன் சினிமாவுல நடிச்சும், படங்கள இயக்கிட்டும் வரக்கூடிய நிலையில, இவங்க 2 பேருக்கு இடையில யாரு பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிற விவாதம் இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய ஒருத்தர் நடிகர் தனுஷ். நடிப்பு மட்டும் இல்லாம இயக்குனர், தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர் அப்படின்னு பன்முக கலைஞரா இருக்கிறாரு. ஏராளமான படங்கள்ல நடிச்சும் ஹிட்டும் குடுத்திருக்காரு. கடைசியா ராயன் படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு. இந்த படம் வசூல் ரீதியாவும், விமர்சன ரீதியாவும் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில பாப்பாண்டி அப்புறம் ராயன் இந்த 2 படங்களுக்கு பின்னாடி இப்போ 3வது படத்தையும் இயக்கி வெளியிட்டிருக்காரு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. முழுக்க முழுக்க காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் பிப்ரவரி 21ஆம் தேதி வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று வருது. சினிமா விமர்சகரான ரமேஷ் பாலாவும் தன்னோட எக்ஸ் பக்கத்துல பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்திருக்காரு. அதுல வழக்கமான கதையா இருந்தாலும் சுவாரஸ்யமாவும் சிறந்த பொழுதுபோக்கு படமாவும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. உண்மையிலேயே இது தனுஷோட கதை இல்ல. இந்த படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் முதல்ல தனுஷை வச்சு இயக்க இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட கதையை வாங்கி தனுஷ் தானே இயக்க முடிவு பண்ணி வெற்றிகரமா இயக்கி முடிச்சிருக்காரு. தனுஷ் மாதிரியே இப்ப நடிகரும், இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதனும் அவதாரம் எடுத்திருக்காரு. ஏற்கனவே ரவிமோகன் நடிப்புல கோமாளி அப்படிங்கிற படத்தை இயக்கி அந்த படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. 2019வது வருஷம் ரவிமோகன், காஜல் அகர்வால், சம்யுக்தா ஹெக்டே, யோகி பாபு இவங்களோட நடிப்புல திரைக்கு வந்த படம் கோமாளி. குறைவான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 41 கோடி வரைக்குமே வசூல் பண்ணுச்சு. அந்த படத்தை தொடர்ந்து 3 வருஷத்துக்கு பின்னாடி லவ் டுடே அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. இந்த படத்துக்கு ரொம்பவே கம்மி பட்ஜெட்ல 5.5 கோடியில எடுக்கப்பட்ட படம். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்ச இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் கொடுத்த வரவேற்பு காரணமா ஹிந்தியிலும் இந்த படம் டப் செய்யப்பட்டுச்சு. இப்போ 3 வருஷங்களா எந்த படமும் இயக்கல. மாறா நடிப்புல கவனம் செலுத்திட்டு வராரு. லவ் டுடே படத்துக்கு பின்னாடி டிராகன் படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படமும் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று வருது. அதே மாதிரி விக்னேஷ் சிவன் இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்தையும் இயக்கிட்டு வராரு. இந்த நிலையில தனுஷ் அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் 2 பேருக்கும் இடையில யார் சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற விவாதம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் 2 பேருமே நடிகர் அப்புறம் இயக்குனர்கள். தனுஷ் 3வது படத்தை வெளியிட்டிருக்காரு. பிரதீப் 2 படங்களை இயக்கியிருக்காரு. இன்னும் ஓரிரு வருஷங்கள்ல 3வது படத்தையும் இயக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரதீப் தான் இயக்குன 2 சின்ன பட்ஜெட் படங்கள்லயும் ஹிட் கொடுத்திருக்கிறாரு. தனுஷ் இயக்குன படங்கள் ஒரு ஆவரேஜ் படத்தையும், ஒரு படம் ஹிட் படமும் கொடுத்திருக்கிறாரு. 3வது படமான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் ஹிட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2 பேருமே அவங்களோட ட்ராக்ல பெஸ்டான இயக்குனர்கள் தான். ட்ராக் ஒண்ணா இருந்தாலும் கதையும் காட்சியும் வேற வேற தான். ரசிகர்கள் 2 பேரோட படங்களையும் கொண்டாடுறாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, தனுஷ் பெரிய பட்ஜெட், பிரதீப் சின்ன பட்ஜெட் மூவிஸ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.